தமிழக அரசு போக்குவரத்து கழக அதிகாரி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அக்டோபர் 11ஆம் தேதி ஆயுத பூஜை கொண்டாடப்பட உள்ளதால் வெளியூர் செல்லும் மக்கள் முன்பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 300 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் செல்லும் பயணிகள் www.tnstc.in என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்து கொள்ளலாம். பயணியரின் தேவைக்கு ஏற்ப 2000த்திற்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிட்டுள்ளோம். அதுபோல சென்னையில் இருந்து வழக்கமாக இயக்கப்படும் 2100 பேருந்துகளோடு 600க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகளையும் இயக்க உள்ளோம் என்று கூறியுள்ளார். கல்லூரி தொடர்பான வேலை மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கல்லூரி தொடர்பான வேலைக்காக சென்ற பெண் கல்லூரி முதல்வரிடம் ஆபாசமாக பேசிய தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழக முன்னாள் பதிவாளர் ராமகிருஷ்ணன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பயன்பாடில்லாத பழைய பள்ளி கட்டடங்களை இடிக்க பள்ளி மேலாண்மை குழுவுடன் இணைந்து நடவடிக்கை எடுக்குமாறு முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை செயலர் மதுமதி உத்தரவிட்டுள்ளார். அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் அவரது மனைவி, மகன்கள், சகோதரர்கள் உட்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. வழக்கின் விசாரணை தூத்துக்குடி மாவட்ட செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. தற்போது சார்பு நீதிமன்றத்திற்கு அவை மாற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் சார்பு நீதிபதி பிஸ்மிதா முன்னிலையில் வழக்கு தற்போது விசாரணைக்கு வந்தது. அமைச்சர் மீது சொத்து குவிப்பு வழக்கு பதிவு செய்து தற்போது ஓய்வு பெற்றுள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை ADSP பெருமாள்சாமியிடம் நேற்று 3 மணி நேரத்திற்கு மேலாக குறுக்கு விசாரணை நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொதுவெளியில் மத்திய அரசை எதிர்ப்பதும் தன் குடும்பம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் நலன்களை பாதுகாக்க திரைமறைவில் ஆதரவு என திமுக அரசு இரட்டை வேடம் போடுகிறதோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சென்னை துறைமுகத்தில் 110 கோடி ரூபாய் மதிப்புள்ள 112 கிலோ சூடோ எபிட்ரின் என்ற போதைப் பொருளை மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் இருவரும் வெளிநாடுகளுக்கு போதைப் பொருள் கடத்தியதாக கைது செய்யப்பட்ட திமுக அயலக அணி நிர்வாகியாக இருந்த ஜாஃபர் சாதிக்கின் கூட்டாளிகள் என செய்திகள் வருகின்றன. திமுக ஆட்சியில் சமூக விரோத சக்திகளும் ஆளும் தரப்பினரும் பிரிக்க முடியாத அளவுக்கு ஒட்டி உறவாடுவது தமிழகத்தை தலைகுனிய வைத்துள்ளது. சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு கைதாகி ஜாமீனில் வெளிவரும் தனது கட்சிக்காரர்களுக்கு முதலமைச்சரே தியாகிகள் பட்டம் வழங்குவதால் சமூக விரோத சக்திகள் அனைவரும் தெம்புடன் வலம் வருவது ஆச்சரியப்படத்தக்கதல்ல. பொதுவெளியில் மத்திய அரசை எதிர்ப்பதும் தன் குடும்பம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் நலன்களை பாதுகாக்க திரைமறைவில் ஆதரவு என திமுக அரசு இரட்டை வேடம் போடுகிறதோ என்ற சந்தேகம் தமிழக மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். டெல்லியில் இருந்து திரும்பிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சந்தித்து வாழ்த்து பெற்றார். பிரதமரை சந்திக்க டெல்லி சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று இரவு 7:10 சென்னை திரும்பினார். விமான நிலையத்தில் முதலமைச்சரை சந்தித்த செந்தில் பாலாஜி அவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து பெற்றார். அவரை அருகில் நிற்க வைத்து கைகளை கோர்த்தபடி முதலமைச்சர் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். பின்னர் திருவள்ளூர் மாவட்டம் உளுந்தை கிராமத்தில் உள்ள பண்ணை வீட்டிற்கு முதலமைச்சர் சென்றுவிட்டார். முன்னதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை அவரது வீட்டில் செந்தில் பாலாஜி சந்தித்து வாழ்த்து பெற்றார். காற்றாலை சீசன் இந்த மாதத்துடன் முடியவுள்ள நிலையில் மின் தேவையை பூர்த்தி செய்வதில் மின் வாரியத்திற்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் தற்போதைய நிலவரப்படி 9150 மெகாவாட் திறனில் காற்றாலை மின் நிலையங்கள் உள்ளன. இவற்றை தனியார் நிறுவனங்கள் சொந்த மின் பயன்பாட்டிற்கு மின் வாரியத்திற்கு மின்சாரத்தை விற்கவும் அமைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஊழல் வழக்கில் சிறை சென்று ஜாமீனில் வெளிவந்துள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை மீண்டும் அமைச்சராக நியமிக்க கூடாது என இந்திய முன்னாள் முப்படை மற்றும் துணை ராணுவ வீரர்கள் நல கூட்டமைப்பு மாநில தலைவர் சுரேஷ் பாபு தமிழக ஆளுநருக்கு மனு அனுப்பியுள்ளார். சென்னை கொளத்தூரில் உள்ள பாஜக சட்டசபை தொகுதி அலுவலகத்தில் வடசென்னை மேற்கு மாவட்ட உறுப்பினர் சேர்க்கை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தேசிய செயற்குழு உறுப்பினர் மற்றும் மாநில பொறுப்பாளர் ராஜா பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினார். பின்னர் பேசும்போது நடிகர் விஜய் திமுக ஓட்டை குறிவைத்துத்தான் களம் இறங்கியுள்ளார். திமுகவின் கொள்கைகளைத்தான் அவர் கிளிப்பிள்ளை போல திரும்ப திரும்ப சொல்கிறார். அதனால் திமுகவின் வாக்குகளை பெறுவார். அதை தவிர்த்து மேலும் வாக்குகள் செல்கிறது என்றால் அதிமுகவிலிருந்து செல்லும். மற்றபடி பாஜக வாக்கு அவருக்கு போகாது.
திமுகவை நோக்கி சிறுத்தை போல பாய்ந்த திருமாவளவன் ஸ்டாலினுடன் அறைக்குள் சென்ற பின் என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியாது. பேரம் பேசப்பட்டதா அல்லது திருமாவளவன் பணிந்தாரா ஸ்டாலின் பணிந்தாரா என்பது தெரியாது. அறைக்குள் போனவர் பூனை என வெளியே வந்தார். அது மட்டும்தான் அனைவருக்கும் தெரியும் என்றும் அக்டோபர் 2ஆம் தேதி அன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாடு நடக்கிறது. அது மது உற்பத்தியாளர்கள், மது விற்பனையாளர்கள், மது பிரியர்கள் இவர்கள் சேர்ந்து நடத்தும் மாநாடு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பாஜக அழைத்தது என்பது வடிகட்டிய பொய், உண்மை கிடையாது என்றும் ராஜா பேசியுள்ளார். அத்துடன் 471 நாட்கள் கழித்து செந்தில் பாலாஜி வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டு விட்டது போல கொண்டாடுகின்றனர். நிபந்தனை ஜாமீனில்தான் வந்துள்ளார். வழக்கு விசாரணை நிறைவு பெற்றதும் மீண்டும் ஜெயிலுக்குத்தான் செல்வார் என்றும் ராஜா பேசியுள்ளார்.